ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 319 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25112 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 1046 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 82408 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 675 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 56252 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி 37991 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 326 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக FIS டிஎஸ் டேட்டா டிஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 24208 கோடிக்கு நெட் பை வேல்யூ 24208 கோடிக்கு அவங்க பை பண்ணியிருக்காங்க. 27258 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. 3049 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. FIS ஒரே நாளில் 52411 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 44470 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. 7940 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் FIS பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரைடே 2 நாள் இந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீஸோட அந்த IPO வந்திருக்குது. வேல்யூஷன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் தான் ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 12500 கோடி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. டோட்டலாட்டு ஜூன் 25 டு ஜூன் 27 தான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டேட்டு, க்ளோசிங் டேட்டு. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ் ஆஃப் ஜூன் 20 வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் ஜூன் 20 வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 83 ரூபா இருக்குது. இப்போ லிஸ்டிங் ப்ரைஸ் 823 ரூபாவில் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. 11.22% ப்ரீமியமில். ஏன்னா ப்ரைஸ் பேண்டுங்கிறது 700 ரூபாலேருந்து 740 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நான் சொன்ன மாதிரி அது 25லேருந்து 27 வரைக்கும் ஓப்பன் டு க்ளோஸ் டேட்டு. அலாட்மெண்ட் ஜூன் 30 மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா BSE அண்ட் NSEல தான் லிஸ்டட் ஆகுது. ஜூலை 2 லிஸ்டட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. 2500 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 10000 கோடி ஆஃபர் ஃபார் சேல். இல்லை HDFC பேங்க் தான் ஸ்லம் சேல் பண்ணுவாங்க. 94.6% ஸ்டேக் அவங்க தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ஷேர் வச்சு அப்ளை பண்ணலாம். 14000 ரூபா இருந்தாலே போதும். அதாவது ஒரு பேண்டில் 14000லேருந்து 14800 ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டில் போய் 20 ஷேர் மினிமம் 14800 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14 லாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பிக் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு 68 லாட் மினிமம் அப்ளை பண்ணலாம். இவங்க NBFC செக்டரில் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியலில் ஒன் ஆஃப் த மேஜர் பிளேயராக இருக்கிறாங்க. பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், கோல்டு லோன், அடுத்தது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் லெண்டிங் செக்மெண்ட்ஸ், கமர்ஷியல் லெண்டிங் செக்மெண்ட்ஸும் இருக்குது ரீட்டைல் அந்த செக்மெண்ட்டில். இது போக 13 சிண்டிகேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஃபா செக்யூரிட்டிஸ் இந்தியா, கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, JM ஃபினான்ஷியல், மோட்டிலால் ஓஸ்வால், MUFG இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 பேங்க் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பேங்கில் ஒரு அப்டேட், இந்த கம்பெனியில் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. அது இல்லாமல் இதில் இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்குன்னா, இப்போ அந்த IPO முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு 50000 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏர்லி இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ 48% நாக்ஷனல் லாஸ் ஆகுது. எப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோடி ஷேர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த டைமில் அவங்க 1200 1350 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு கோடி ஷேர் 1250 ரூபாய்க்கு வச்சு வாங்கியிருக்காருன்னா 1250 கோடி. ஆனால் இப்போ அவங்க லிஸ்ட் பண்ணுறது 740 ரூபா. இப்போ அவங்களுக்கு நாக்ஷனல் எரோஷன் பார்த்தீங்கன்னா 510 கோடி இதிலே லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு. இது முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. ஆனால் லிஸ்டிங் கெயினில் மேபி அவங்க வாங்கின வேல்யூவோட தாண்டி வந்துச்சுன்னா அவங்க தப்பிப்பாங்க. இல்லை, பட் ஃபண்டமெண்டலி இது நல்ல கம்பெனினால அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பட் லிஸ்டிங் கெயின் அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். ஆக்சுவலி டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை போஃபா செக்யூரிட்டிஸ் டார்கெட் ப்ரைஸ் அதாவது இவங்களோட நியூ லான்ச்சஸ் இவங்களுக்கு நிறைய ரெவன்யூ பூஸ்ட் கொடுக்கும். இதனால பைக்கால் கொடுக்குறாங்க. 1500 ரூபாய்ட்டு டார்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 லான்ச்சஸ் இருக்குது ஃபினான்ஷியல் 27 to 28. ஸோ அது மூலமாட்டு 150லேருந்து $200 மில்லியன் இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒரு லான்ச் இருக்குது. அது மூலமாட்டே அவங்களுக்கு $500 மில்லியன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் 28 இவங்களோட மார்க்கெட் ஷேர் இந்த IV செக்மெண்ட்டில் 15% ஷேராக இருக்கிறது 50% வரைக்கும் போகும் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ சிமிலரில் சில லான்ச்சஸ் இருக்குது. அது மூலமாட்டு ஒரு $300 மில்லியன் அளவுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ரெவன்யூ. 30% அந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
இது டாக்டர் லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 1500 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. திலீப் பில்கானுக்கு வந்து 1341 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் விட் பண்ணியிருக்காங்க கான்கான் ரயில்வே கார்பரேஷன்லேருந்து. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த லீப் இன்ஜின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் மேக் இன் இந்தியா கான்செப்டில் வந்து இஸ்ரோ கூட வந்து இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த SSLV ராக்கெட் வந்து அந்த பிட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குது HALக்கு 511 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த ராக்கெட்ஸ் இஸ்ரோக்கான SSLV ராக்கெட் வந்து தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோட வேல்யூ 511 கோடி. BSE வந்து SME IPOக்கான அந்த டைம்லைனை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. AI2ல வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானுல்ஸ் இந்தியா வந்து போந்தபாலி ஃபெசிலிட்டியில் வந்து USFDAவோட அந்த இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஃபார்ம் 483ல வந்து அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது கிரானுல்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. HSBC வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஜிடியோட க்ரோத் நல்லா இருக்குது, அதனால அந்த பங்கு வந்து 19% வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்கிறாங்க. 6700 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிடியோ வந்து ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுனால அதோட க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது HSBCக்கு தான் அந்த HSBC ட்ரெண்டுக்கு இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நாங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறோம். லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு 10 இயர் பாண்ட்ஸ் 2690 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ப்ரீவியஸ் தான் அவங்க 10 இயர் பாண்ட்ஸில் 2690 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க 7.50 கூப்பன் ரேட் வச்சு. இப்போ வந்து 5000 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் ஃபினான்ஷியல் 25 to 26ல பேசல் 3 பாண்ட்ஸ் மூலமாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாயோட கிரெட்டா வந்து ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் மாடலை வந்து நாங்கள் விரைவில் லான்ச் பண்ண இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிரெட்டாவில் ஹைப்ரிட்ல பவர் ட்ரெயின் ஆப்ஷனில் வரும், ப்ளஸ் வந்து டர்போ பெட்ரோல் CNG டீசல் எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூண்டாய் கொடுத்த அப்டேட்டு. TCS பார்த்தீங்கன்னா 3 ஆட்டோமோட்டிவ் சென்டர்ஸ் வந்து யூரோப்பில் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்டோமோட்டிவ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வில்லிங்கம், முனிச்சு, இன்னொன்று வந்து ஷிவிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெர்மனியில் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து TCS கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து ஃபியூரியோ 8 LCV சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மைலேஜ் அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற பேசிஸில். ஸோ இந்த ஃபியூரியோ 8ங்கிறது பார்த்தீங்கன்னா 4 டயர் அண்ட் 6 டயர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது மஹேந்திரா கொடுத்த அப்டேட். அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. NHPC வந்து இந்த ACME சோலாருக்கு 250 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ண இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் இந்த ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து NHPCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு 170 மெகாவாட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆம்பின் எனர்ஜி டிரான்சிஷன் அவங்கள்ட்ட கிடச்சிருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மேலே போயிருக்குது. இது மூலமாட்டு இவங்க வந்து S144 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து ஹைப்ரிட் லேட்டிஸ் டவரில் வந்து சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சுஸ்லான் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா வந்து கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து 4.5 lakh crore சொல்கிறாங்க லாஸ்ட் 10 இயர்ஸில். ஃபினான்ஷியல் 25ல் 55,349 crores வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸில் 4.5 lakh crore வந்து கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட தமிழ்நாடு EBOட ஆனுவல் லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 கோடியாட்டு குறைச்சிருக்கிறாங்க. 70,000 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. 17,000 கோடி வந்து சப்சிடிக்கு, அதாவது சப்சிடி குறிப்பாட்டு இந்த நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய ஒரு 17,000 கோடி சப்சிடிக்கு அலாட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஞ்சர் வந்து Q3 ரெவன்யூ வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்குது. ஸோ புக்கிங்ஸும் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $17.7 billion ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்குது. அது இல்லாமல் ஷேர் வந்து ஒரு 2.5% விழுந்தாலும் நியூ புக்கிங்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $19.7 billion இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட இது வந்து லார்ஜஸ்ட் IT கம்பெனி. ஏன்னா அவங்க வந்து ஹெட் கவுண்ட் இந்த குவார்ட்டரில் 10,000 எம்ப்ளாயிஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 7,91,000 யூனிட் எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 10,000 எம்ப்ளாயிஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் புக்கிங்ஸ் நான் சொன்ன மாதிரி இயர் ஆனர் பேசிஸில் 6% விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அது வந்து புக்கிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த குவார்ட்டரில். டோட்டல் புக்கிங்ஸ் 6% விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 80 பேசிஸ் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நியூ புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $9.1 billion இருக்குது. மேனேஜ் சர்வீஸ் நியூ புக்கிங்ஸ் வந்து $10.6 billion இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 கிளைண்ட்ஸ் வந்து
$100 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீல் போட்டிருக்காங்க. $1.5 பில்லியன் அளவுக்கு நியூ ஜென்ரேட்டிவ் ஏஐ அந்த செக்மெண்ட் வந்து இவங்களுக்கு புக்கிங்ஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸு ரெவன்யூ வந்து எதிர்பார்த்த விட தான் நல்லா தான் வந்திருக்கு. மேபி மண்டே மார்க்கெட்டில் ஐடி கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதான்னு பார்க்கலாம். டெஸ்லா வந்து இந்தியாவில் ஷோரூம் ஜூலையில் ஓப்பன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. மேட் இன் சைனா ஈவியை வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு ஷோரூம் ஜூலையில் வந்து மிட் ஜூலையில் வந்து லான்ச் பண்ணலாம், அதாவது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஈவியை வந்து இங்கே விற்க இருக்கிறாங்க. லீலாவட்டி ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கியோட சிஓ அண்ட் எம்டிக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு 1000 கோடி வந்து டிஃபமேஷன் சூட் வந்து இவருக்கு எகென்ஸ்டாட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இதை வந்து மேல்சிஷியஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்புல வந்து சொல்கிறாங்க. கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது. இது என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்டிசி நெட்வொர்க் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 மில்லியன் டிராஃபிக் டு நெட்வொர்க் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது பஜாஜ் நெட்வொர்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து அந்த ஏடிஎம் ரிலேட்டட் சார்ஜஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் அதுக்கான சார்ஜஸ், டெபிட் கார்டு சர்வீஸுக்கான சார்ஜஸ் எல்லாமே மாற்றி அமைக்கிறாங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா 23,000 வருது. நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ₹8.50 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வித்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% வந்து கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்டர்நேஷனல் ஏடிஎம்முக்கு வந்து ₹25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இம்பாக்ட் ஆகுது. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் லீஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் எம்எம்ஆர் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்கு கொடுக்குறாங்க. இது மூலமாட்டம் உங்களுக்கு மந்த்லி ரெட் வந்து 2.5 crores கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹோண்டா சிட்டி வந்து ஸ்போர்ட் இன்ஜின் அந்த பெர்ஃபார்மன்ஸ் காரில் வந்து ஸ்போர்ட் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டு 14.88 lakhs வந்து எக்ஸோரூம் ப்ரைஸு. இது டெல்லியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.